மதுரை என்றாலே நம் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் சித்திரை திருவிழாவும் தான். ஆனால் இந்த விழாவின் மிக உன்னதமான ஒரு நிகழ்வு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது. அழகர் மலையிலிருந்து தன் தங்கை மீனாட்சியின் திருமணத்தை காண புறப்படுகிறார் அண்ணன் கள்ளழகர். கள்ளர் வேடம் பூண்டு தங்க குதிரை வாகனத்தில் ஏறி மதுரை நோக்கி அவர் வரும் அழகே தனி. ஆனால் அவர் மதுரை எல்லையை அடையும் முன்பே திருமணம் முடிந்து விடுகிறது. திருமணம் முடிந்துவிட்டதை அறிந்த அழகர் கோபத்துடன் வைகை ஆற்றங்கரையிலேயே தங்கிவிடுகிறார். இந்த சமயத்தில்தான் வைகை ஆற்றில் தவளையாக கிடந்த மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் அளிக்க அவர் ஆற்றில் இறங்குகிறார். கோடிக்கணக்கான மக்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட பச்சை பட்டு உடுத்தி அவர் ஆற்றில் இறங்கும் காட்சி மெய்ச்சிலிருக்க வைக்கும். தங்கைக்கும் அண்ணனுக்கும் இடையே இருக்கும் அந்த அழகான உறவையும் பக்தர்களுக்கு அவர் அருள்பாலிக்கும் விதத்தையும் விளக்கும். இந்த திருவிழா வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது மதுரையின் அடையாளம். பச்சைப்பட்டு உடுத்தி அழகர் ஆற்றில் இறங்கினால் நாடு செழிக்கும், மழை பொழியும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை.